பேரு நட்சத்திரம் கோத்திரம் சொல்லுங்க. சந்திரா போராடு. சந்திரா நாமதேயஸ்ய பூர்வாஷாட நட்சத்திரயுக்தாயாம் சககுடும்பானாம். லக்ஷ்மி விசாக நட்சத்திரம். லக்ஷ்மி நாமதேயஸ்ய விசாக நட்சத்திரானாம். பேர் சொல்லுமா? சுமதி பரணி நட்சத்திரம். இல்லை சாமி, அவளுக்கு பேச்சு வராது. தொட்டுக்கம்மா. சககுடும்பானாமாயுலாரோக்யஸ்பிரம்மண்யஷ்டோத்த சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷதி சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. முருகா, சின்ன தங்கச்சிக்கு பேச்சு வரணும், பெரியவளுக்கு நல்ல வரணும் அமையணும், அம்மா மனசில் நிரந்தரமாக நிம்மதி வரணும். இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் எனக்கு கோவம் வரக்கூடாது, வரவே கூடாது. பேர் என்னம்மா? சுசீலா. மதுரை, என்னப்பா அங்கே நின்னுட்ட? வா. ஏ மக்கா, அடுத்த கோழி பேர படி. மதுரை, மதுரை, டாய் மதுரை. வால, இன்னைக்கு தரேன்னு சொல்லி பணம் வாங்கினிய எங்கல? இல்லை, கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன். வருமானத்துக்கு ஒரு தொழில் வேணுங்கிறதுக்காகத்தான் வட்டிக்கு வாங்கினேன். பகுடிக்கு கிடின்னு கொஞ்சம் கைமீறி செலவாயிடுச்சு. அடுத்த மாதம் சேர்த்து கட்டிடல. அடுத்த மாதம் டியூ அப்புறம் பார்க்கலாம்ல. இன்னைக்கு தர வேண்டிய தராதது தப்பு தானே? தப்பு தான். அப்ப தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுட்டே அவனு இல்லல? ஆமாம் மக்கா, வெடக்கோழி இழுத்துட்டு போய் நல்லா வாசனை வர மாதிரி தாலி. அண்ணா, எல்லாரும் இங்கிருந்து போங்க. எவ்வளவு வட்டி என்ன ஏதுன்னு கேட்காம அவசரத்துக்கு உங்ககிட்ட பணம் வாங்கினது நான் பண்ண தப்பு தான். அதுக்கு நீ தண்டனை கொடுத்துட்ட. ஆனால் இப்போ நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறியே இது மகா 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 தப்பு. இனிமே மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, சிட்ட வட்டி, எக்ஸ்பிரஸ் வட்டி, மின்னல் வட்டி, கந்து தண்டல்னு இந்த ஏரியாவுக்குள்ள வந்த நான் கொடுக்குற தண்டனை ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும். புரியல? உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த மார்க்கெட் பூரா மழை பெய்கிற மாதிரி சும்மா சட சட சடன் தெரிக்கும். போ போடா. ஐயோ, எடுத்துருவோம். விடுமா, எடுத்துடலாம். நோ ப்ராப்ளம். பயப்படாதம்மா, நான் எடுத்துட்டு வரேன். கடல்ல மீன் பிடிக்க போறாங்க. குளிக்க கூடாதுமா, ஆழம் ஜாஸ்தி. குளிக்க போங்க, அப்படியே கொண்டு போய் சோறு போடு. எத்தனை பேர் சேர்த்துக்கிறாங்க தெரியுமா? என்ன பாப்பா ஆட பிடிக்க சொன்னா கேளு. ஊட்டுங்க. அண்ணா
பேசிட்ட சுமதி, நீ பேசிட்ட. சுமதி சுமதி அம்மா சுமதி பேசுறாமா? சுமதி பேசிட்டா பாருங்க. லட்சுமி, சுமதி பேசிட்டா. அண்ணா உங்களுக்கு ஒண்ணு ஆகல. எனக்கு ஒண்ணு இல்லடா, உனக்கு பேச்சு வரணும் தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். ஏண்டா உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா? எனக்கு ஒண்ணு ஆகாதுமா. கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சி பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றிங்க. மதுரை, என்னோட பெரிய பாரம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா, ஆ. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. சொல்லுப்பா. வணக்கம் சார். நான் என்ன சார் கவனிக்காம போறீங்க? ஆயா, தேங்க்யூ சார். காலே இவ்வளவு சூப்பரா இருக்குதே. செருப்பு பிஞ்சிடும். ஏய், கால் நல்லா இருக்குன்னா செருப்பு கட்டிட்ட, ஆளே நல்லா இருக்குன்னா நில்றி. என்னடி கஷ்டப்பட்டு காரி துப்புற? சீ, கைய விடுறா பொறுக்கி. ஏய் விடுறா. என்னடி சுட்ட சுண்ணா மாதிரி குதிக்கிற? வாங்கம்மா போலாம். செவந்துருவ. போடி போ போ. வண்டி எடு. வேண்டாம்ப்பா, அவங்க எல்லாம் ரவுடிங்க, நமக்கு எதுக்கு? நீ சைக்கிள்ல பின்னாடியே சரிம்மா. வந்துற. ஏய் பார்த்து. ஓட்டா வேகமா ஓட்டா. அண்ணா கிழிச்சிட்டீங்கண்ணா. ஏய் ஷ், அம்மாடா சட்டை என்ன? அண்ணா சாரிண்ணா. லக்ஷ்மி, கை கழுவு தண்ணி கொடு. சொல்லு, யாரு? அண்ணா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. மா, அடிக்கிற காத்து வாசத்தை வச்சு அது உப்பு காத்தா ஊதா காத்தான்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சவமாண்ணா. சொல்லு, யார் அது? அண்ணா, அவர் பேர் ஜீவன். இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்காரு. அவரும் நானும். சொல்லுங்க. லக்ஷ்மி. எந்த லட்சுமி? அந்த ஸ்டெல்லா மிஸ் பண்ணா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைங்க. வேற யாரு? அந்த தாம்பரம் பார்ட்டி லேடிஸ் ஹாஸ்டல். அதான் அப்போ அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேனே. இல்லைங்க. யோ, நீயே சொல்லியா? யார் அவ? உங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பொண்ணு, இந்த மார்க்கெட்டில் இருந்து. ஓ, சரி 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 சரி. நம்ம ஆக்டிங் பார்ட்டி. அவளுக்கு என்ன? ஆமாம், நீ யாரு? நான் உங்கள் அண்ணன். அப்படியா? ஏய், 2 ஜில்லு தண்ணி கொண்டு வாங்கடா. இங்கே பார், என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க 2 வகை. ஒன்று பணத்தை காட்டி படிய வைக்கிறது, இன்னொன்று பாசத்தை காட்டி படிய வைக்கிறது. உன் தங்கச்சி 2வது வகையா? இல்லைங்க, என் தங்கச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா? அப்படிதான் சொல்லுவோம், அப்படிதான் சொல்லுவோம். உன் தங்கச்சி பேர்லயே எனக்கு ஒரு 10 பொண்ணுங்க தெரியும். நான் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டா உலகத்துலேயே அதிகமான பொண்டாட்டி எனக்கு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜீவங்கிற பேரை மாற்றி தசரதன் வச்சுக்கணும். அர்த்தம் இந்த. அதனால உன் தங்கச்சியை கட்டி வைக்கணும்னு நினைக்காத. கட்டிக்காம அவளை வச்சுக்கிறேன்.
போதுமா? என்ன யோசிக்கிறேன்? அப்பப்போ வந்து போய்க்கிறேன். உனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு தரேன். அப்படியே 2 வியாபாரத்தையும் பார்த்துட்டு வந்தவா இரு. என்ன? இதோட நிறுத்திக்க. என்ன பொண்ணு விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்ச அசிங்கம் அமைதியாக இருக்கேன். அதிகம் பேசின உன் பேரில் இருக்கிற ஜீவனை உடம்புல எல்லாம் பண்ணிடுவேன். மச்சான், அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்காளாமே, அவ வயசுக்கு வந்தா சொல்லி அனுப்பு. அவளுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்றேன். இனிமே பொழுது போகணும்னா கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் விளையாடு. கல்யாண ஆசை காட்டி பொண்ணுங்களோட விளையாடின உசுறு போயிடும். இது எச்சரிக்கை இல்லை, கட்டளை. கட்டளை. எவன்டா தேன் கூட்டு மேலே கையை வச்சவன் படைய கிளம்பி கொட்டி கொதறிடுவான். தம்பி, நீங்க உத்தரவு கொடுங்க. அவன் கையை காலை தசை தெரியாம திருப்பி போட்டு வந்துடுறேன். எப்படி என் இடத்துக்கு வந்து என் மேல கை வச்சானோ அதே மாதிரி அவன் ஏரியாக்குள்ள பூந்து அவனை அலசணும். பின்னமாக்கிறேன் தம்பி. டேய், அவன் யாரா? பேர் என்ன? மதுரை. மதுரையா? தமாசு தமாசு. என்ன பேர் சொன்ன? மதுரையா? மதுரை. தம்பி, எனக்கு இப்பதான் 7 நாட்டு சனியை முடிஞ்சு திருநள்ளாறு போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு முடிஞ்சிருச்சு, உனக்கு ஆரம்பிச்சிருச்சா? பேசாம ஒரு பெக்கா போட்டு தூங்கு, காலையில எல்லாம் சரியாயிரும். டேய், உதாரணத்தை ஏன் ஒதுங்குற? அவனை போட்டு தள்ள முடியுமா முடியாதா? டேய், என்னால இல்லடா, எந்த கொம்மனாலையும் முடியாது. வீணா மழை கூட மோதி ஏன்டா மூக்கடைச்சுக்கிறீங்க? ஆரவழி போலீஸே. டேய், நீ எல்லாம் ஒரு தாதா. கரவேட்டி, பெல்ட், மீச, அதுவும் முறுக்கிக்கிட்டு. சே, இதெல்லாம் இறக்கி விட்டுட்டு போய் பலூன் ஊது. தம்பி, கவலைப்படாதீங்க. அந்த மார்க்கெட் தான் அவனுக்கு மயானம். என்னடா போலீஸ்காரன் இப்படி பேசுறானேன்னு பாக்குறீங்களா? நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. சொல்ல முடியாது. ஐயா, நீங்களா? ஐயா, நீங்க மன்னிச்சிருங்க. ஆள் நீங்கன்னு தெரியாம தெனாவட்டா நெஞ்ச நிமித்தி பேசிவிட்டீங்க. யாரோ ஒரு பேமானி சொன்னானு உங்களை பேரை சொல்லி கூப்பிட்டீங்க. ஐயா, நான் போலீஸ் இல்லைங்க, புறம்போக்கு. பெரிய மனசு பண்ணி என்னைய மன்னிச்சிருங்க. ஐயா, நீங்க எங்க? நீ என்ன இங்க பார்த்தத? ஐயா, நான் இங்க உங்களை பார்க்கவே இல்லைங்க. ஐயா, நான் இங்க வரவே இல்லைங்க. வந்தா தானே உங்களை பார்க்கறதுக்கு. ஐயா, நான் 2 மாசம் லீவ் போட்டு போயிடுறேங்க. இல்ல, வேலையே விட்டுட்டு விருதுநகருக்கு போய் விவசாயம் பார்த்துக்கிறேங்க. பட்டாலியன் டிஸ்பர்ஸ். தம்பி, நான் நினைச்ச மாதிரியே குறைச்ச நாய்ங்க கடிக்கலடா. கடிச்சு குதறதுக்கு நம்ம நாய்ங்களை அனுப்பிச்சு வை. என்னங்கண்ணா? அக்கா கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் வேலையை பாருங்க. என்னம்மா இங்க? என்னடா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? என்னடா அதெல்லாம்? அது அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வாங்க போகலாம். நில்லு. என்ன இதெல்லாம்? அவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர் உன்னை பார்த்து சல்யூட் அடிக்கிறா. நீ வேற ஏதோ பண்ணிட்டு இருக்க. இல்லம்மா, நானே உங்ககிட்ட. என்கிட்ட சொல்றா? கேக்குறல, சொல்லு. கண்ணுல படுறவங்க எல்லாம் கண்ட தொட்டமா வெட்டி வீசுங்கடா. கட்டாரு ஓடுடா. ஏய் மதுரை! ஏய்! ஏய்! ஏய்!
காப்பாத்துறதுக்கா இப்படி கூடி பேசிட்டு இருக்கீங்க? வேண்டாயா, வேண்டாம். அவன் ஒரு கொலைகாரன். அவனை நீங்க காப்பாத்த கூடாது. அவனை கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. முடியலன்னா சொல்லுங்க, நானே அவனை கொலை பண்ணிடுறேன். நீ அவன் கூட்டாளி தானடா? ஏண்டா என் பொண்ணை கொன்னதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் கையாலேயே சோறு திங்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்படா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? ஏண்டா அவ ஒருத்தைய கொன்னு எங்க குடும்பத்தையே புதைச்சிட்டீங்களேடா. டேய் விட மாட்டேன்டா, அவனை பொழைக்க நான் விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுற, அவர் யார் தெரியுமா? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் பிள்ளை செத்ததுக்கு நீ எவ்வளவு வேதனைப்படுறியோ அதை விட 1000 மடங்கு வேதனைப்பட்டு இருக்காரு அவரு. அவரை கொல்ல பார்த்தது இல்லாம கொலைகாரன் வேற சொல்றியா நீ? மாலை மரியாதையோட இருக்க வேண்டியவர் இன்னைக்கு மார்க்கெட்ல ஏன் மூட்டை தூக்குறாருன்னு தெரியுமா? அவர் யார் தெரியுமா? உன் வீட்டுக்கு எதுக்கு வந்தாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு, இடத்த சொல்லு, எங்க நடக்குது? எனக்கு தெரியாது. நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற அந்த பெரிய மனுஷன் ஒரு கிரிமினல், அயோக்கியன். வீணா விசுவாசம் காட்டியும் பொண்டாட்டி புள்ளைய அனாதாக்கிறாத. சொல்லு, சொல்றா. எல்லாரும் நல்லா இருக்கணுமா, நீ மட்டும் சாகணுமா? முடிவு பண்ணிக்க. சொல்லு, அப்ப செத்துறா. ஆதாரம் இல்லாம தப்பிச்சுக்கிட்டு இருந்தால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரேஷன் கடைக்கு அனுப்ப வேண்டிய நல்ல அரிசியெல்லாம் திருட்டுத்தனமா பதுக்கி வச்சுட்டு இந்த புழுத்த அரிசியை தான் ரேஷன் கடைக்கு அனுப்புறான். கமான். பால் பவுடர்ல கலக்கிறதுக்காக மாவு. ஷிட். பருத்தி எண்ணெய் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற சமையல் எண்ணெயில கலக்கிறதுக்கு. சாப்பிடுற பொருள் எதையுமே விட்டு வைக்கல. மரத்தூள், டீ தூள்ல கலக்கிறதுக்கு. Seal everything and arrest everybody. சார், CRPC கிரிமினல் தடை சட்டம் 44B படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுமான வேல் மதுரவேல் IAS ஓட ஆர்டர். அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர் யாரும் செய்யாதத துணிஞ்சு செஞ்சிருக்கீங்களே, பப்ளிசிட்டிக்காகவா? பப்ளிக்காக. எனக்கு சம்பளம் கொடுக்கிற பப்ளிக்க பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை அழிச்சு ஒழிக்கிறது அவங்களுக்கு நான் பண்ற வேலை. இந்த நடவடிக்கை தொடரும்.
தன்னுடைய குழந்தைக்கு வாங்குற பால் பாக்கெட்ல இருந்து வயசான பாட்டிக்கு வாங்குற மருந்து மாத்திரை வரைக்கும் தான் வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரிஜினல் மக்களுக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் என்னோட நடவடிக்கை தொடரும். இதனால சுயலாபத்துக்காக கலப்படம் பதுக்கல் பண்றவங்க எல்லாம் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நிறுத்துற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். அப்பவும் சம்பந்தப்பட்டவங்க நிறுத்தலனா நிறுத்த வைப்பேன். சார் ஊர்ல எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனை பண்ணியா சார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கொலை கொள்ள கற்பழிப்பை விட 1000 மடங்கு கிரிமினல் தானே இந்த கலப்படம். இன்னைக்கு ஊர்ல திருமண மூலையெல்லாம் ஹாஸ்பிட்டலா இருக்கு, அத்தனையிலும் கூட்டமா இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் சாப்பிட வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இவனுங்க பண்ணி வைக்கிற கலப்படம். குணமாக வேண்டிய அத்தனை நோயாளிகளும் இவங்க தயாரிக்கிற போலி மருந்தால குணமாகிட்டு இருக்காங்க. கேவலம் பிராந்திக்கும் விஸ்கிக்கும் இந்த விலை தானே நிர்ணயம் பண்ணி வைக்கிற அரசாங்கத்தாலேயே அத்தியாவசிய தேவையான அரிசிக்கும் பருப்புக்கும் விலை நிர்ணயம் பண்ண முடியல. ஏன்? அது காரணம் இவனுக்கு தான். சுயலாபத்துக்காக இவனுக்கு பண்ற பதுக்கல் தான். ஒரு நாள் காலையில குழந்தைக்கு எங்கேயுமே பால் கிடைக்காது, அரிசி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு நாள் 2 நாள் 10 நாள் சமாளிக்கலாம். அப்புறம் என்ன ஆகும்? வெறும் ரூபா நோட்டை திங்க முடியும். இவனுக்கு நினைச்சா இந்தியாவையும் இதே மாதிரி சோத்துக்கு வழி இல்லாத சொமாலியா மாதிரி மாத்த முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முடியில்லாத மண்ணை கொடியில்லாத தலைவன் கேடிஆர் பாத்துக்கிறீங்க தெரியுதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் சேரவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் பலம், ஆயுத பலம், அரசியல் பலம் இதெல்லாம் பத்தி ஐ டோன்ட் கேர். சார் இது நீங்க கேடிஆருக்கு விடுற எச்சரிக்கையா? இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை 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 கட்டளை. ஐயா என்ன படிச்சிருக்கையா, என்ன படிச்சிருக்கையா, படிச்சிருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின கோட்டை சும்மா சுன்ற நேரத்துல கலைச்சிட்டியடா. தெரியாம பண்ணிட்டேங்கய்யா, ஒன்னும் பண்ணிடாதீங்கய்யா. என் நிழல மிதிக்கிறவனையே நான் நெஞ்சில மிதிக்கிறேன். தெரியுங்கய்யா, என்ன கொன்னுடுவேன்னு சொன்னாயா, என் உயிருக்கு பயந்து. சட்டத்தை நாம கையில் எடுத்துக்க கூடாது. எதுக்கு கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு? போ, இவனை கோர்ட்ல போட. தெய்வமே, நம்ம உப்பத்தின்னு வளர்ந்தவன் இவன் நம்மளே காட்டி கொடுத்துட்டான். இந்த தொழிலில் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றம் நம்பிக்கை துரோகம். அதற்கு கேடிஆர் சட்டப்படி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஐயா வேணாங்கய்யா, வேணாங்கய்யா, ஆர்டர், வேணாங்கய்யா, ஆர்டர், வேணாங்கய்யா. டேய், அந்த அல்ல கைக்கு போன போடுறா. விடுங்க தெய்வமே, ஆள் தெரியாம அலப்பறம் பண்ணிருக்காம. நானே நேர்ல போய் அவனை நாரடிச்சுட்டு வந்துடுறேன். சார் ஒரு நிமிஷம். இப்போ சைன் பண்ணுங்க. அப்படியே சைன் பண்ணீங்கன்னா அடியில் இருக்கிற ஃபார்மில் உங்கள் கையெழுத்தோட இம்ப்ரெஷன் விழும். அதில் உங்களோட கையெழுத்தை நீங்கள் போட்ட மாதிரியே போட்டு வேற ஏதாவது எழுதி தப்பாக யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அதான். குட். மதுரை டீக்கடை கோபாலா சொல்லல, ஹோம் மினிஸ்டர் கோபாலா சொல்றேன். அவன் ரொம்ப பவர்ஃபுல். போன எலெக்ஷன்ல ஊர்ல இருக்கிற வெங்காயத்தை எல்லாம் பதுக்கி வச்சுட்டு சென்ட்ரல் எங்க ஆட்சியை கவிழ்த்துட்டான். கள்ளச்சாராயம் பத்திரிக்கையில இருந்து கடலை எண்ணெய் வரைக்கும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவனை பகைச்சுக்கிட்டா கவர்மெண்டே பகைச்சுக்கிட்ட மாதிரி. அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான்யா. இதோ பாரு, கேடிஆரை விட்டு உனக்கு இதை விட வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல போஸ்ட் போட்டுதானே, என்ன சொல்ற? இது எலும்பு துண்டா? ஆனா அவன் நான் கூட எழுத தெரியாத ஒரு அல்லக்கை நாய். அவன் அரசியல்வாதிகளை கையில போட்டுக்கிட்டு IAS படிச்ச கலெக்டர்கிட்டே வேலையை காட்டுறான். இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சும்பனா? சரி, நான் சட்டத்தை மீறி எதுவுமே செய்யல. தேவையில்லாம ரூட்டை மாற்ற வச்சிடாதீங்க. நான் வேற மாதிரி. ஏன் டென்ஷன் ஆகுற? வா, கேடிஆர்ட்ட போய் சமாதானம் பேசு. சார், அவன் சேர கலப்படத்தினால உங்களுக்கே தெரியாம உங்க குடும்பமும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க. நாங்க எங்க லோக்கல்ல சாப்பிடுறோம். அரிசியில இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் எல்லாமே ஃபாரின் தான். வா, கேடிஆரை பார்க்க போலாம். இல்ல சார், அவன் ஒரு கிரிமினல். நான் இனிமே அவனை மீட் பண்ண மாட்டேன். ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டா கலெக்டர் வரணும், தெரியுமில்ல? புரோட்டோகாலியா? வா.
தெய்வமே, அவன் ரொம்ப லா பேசுறான். நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். ஐஏஎஸ் கலெக்டர் வேற. என்னையா பெரிய கலெக்டர்? 3 எழுத்து ஐஏஎஸ் பேருக்கு பின்னாடி போட்டா பெரிய பிஸ்தாவா? நாளைக்கு அவனுக்கு முகூர்த்தம்யா. நாளைக்கு காலையில கலெக்டர் ஆபீஸ்ல குண்டு வெடிக்கும். கலெக்டர் கால மாட்டான் செய்தி வரும், கண்டுக்காம போயிருப்போம். தெய்வமே, அவசரப்பட்டு குண்டு போட்டுறாதீங்க. அது என் தலைக்கு போட்ட துண்டு மாதிரி ஆயிரும். சட்டசபை நடக்குது, என்ன கீழ்ச்சி தோரணம் கட்டிடுவாங்க. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா. ஜனங்களுக்கு வைக்கிற சுட்டு பாயசத்தை எனக்கு வைக்கிறியா? கொஞ்சம் தான் பொறுப்பேன். அவனை வழி கொண்டு வரான் விளையாட்டு காட்டின ஐவேஸ்ல அனாத போன மாதிரி அடிபட்டே சாவ். லாரி நம்பர் நோட் பண்ணிக்கிறியா? தெய்வமே, இப்ப என்ன ஆயிப்போச்சு, விடுங்க. நாளைக்கு அவனை நாகர்கோவிலுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னா? எனக்கு நினைவு தெரிஞ்சனால என் முன்னாடி விரல சுண்டி பேச இவன் மட்டும் தான்டா. இவன் இங்கேயே என் கண்ணு முன்னாடியே என் கண்ட்ரோல்லயே இருக்கணும். என் செல்வாக்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சேவகம் பண்ணிக்கணும். இருப்பேன். உனக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இல்ல, உன் சேட்டையெல்லாம் அடக்கிக்கிட்டு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஊரோட மொத்த கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கும். நீ ஆட்டம் போட முடியாது. முடியாதா? நான் நெட்டி முறிச்சுனா இந்த சிட்டி நிக்கும், நிக்க வைப்பேன். நாளைக்கு காலையில காட்டுறேன் இந்த ஊரோட கண்ட்ரோல் யார் கையில இருக்குன்னு. என்ன வேல்? மதுரை வேல். பாத்தியா, சிட்டில ஒரு சக்கர சுத்தல. இப்ப புரியுதா சிட்டி யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு? இப்ப என்ன பண்ண போற? போடா, போய் லீவ் போட்டு உன் கூட ஒன்னு சுத்திமே அண்ணே லட்சுமி, அது கூட ஓடி புடிச்சு விளையாடு. வா. என்னடா பயமா இருக்கா? சார், டோட்டல் சிட்டியே ஸ்தம்பிச்சு போச்சு. ஒரு பஸ் கூட ஓடல. பப்ளிக் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்கூல் பசங்க எக்ஸாம் கூட போக முடியாம அவஸ்தைப்படுறாங்க. உடனடியாக ஏதாவது ஆக்ஷன் எடுங்க சார். குழந்தைங்களுக்கு பரீட்சைக்கு நேரமாச்சு. பஸ் எல்லாம் எப்படி எடுப்பீங்க? யோ, போய் கலெக்டர் கேளு. சிட்டி கண்ட்ரோல் அவர்கிட்ட தானே இருக்கு. என்னையா பேசுற நீ? எங்களை வந்து கேக்குற? போய் அந்த கலெக்டர் கேளியா. ஏம்பா சொல்லுங்களேன்பா. யார் என்ன சொன்னாலும் பந்து தாப்பு. தெய்வம் தாப்பு முக்கியம், கலெக்டர் இல்ல. ஆமாமா. அத்தியாவசியமான போக்குவரத்தை திடீர்னு நிறுத்துறது சட்டப்படி குற்றம். முதல்ல பஸ் எடுங்க. தெய்வம் பஸ் கொடுத்துட்டா நான் பாதுகாப்பு தரேன். எவ்வளவு நாளைக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் போயிருவீங்க? நாளைக்கு செட்டில் பஸ் நிப்பாட்டினா காலையில எலும்பு குடு மாதிரி நிற்கும். தெய்வம் பஸ்ஸை கொளுத்திடும். நான் மட்டும் இல்ல சார், இங்க நிக்க எல்லா பஸ் மேலேயும் அதான் சொல்லுவான். இது சட்டப்படி குற்றம். இருந்துட்டு போகுது. தெய்வம் சொல்லாம நாங்க எதையும் செய்ய மாட்டோம். போய் தெய்வத்தை சமாதானப்படுத்துங்க. அதான் ஜனங்களுக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. சார் 9 மணிக்கு எக்ஸாம் சார். ப்ளீஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். பஸ் எடுங்க. அதான் தெய்வம் கொளுத்துறாருன்னு சொல்றோம்ல. கேடிஆர் கொளுத்திடுவான பயந்து நீங்க பஸ் எடுக்கலனா இப்ப நான் பஸ் கொளுத்துவேன். மூச்சாண்டி காட்டுறாரு பாரு. பஸ்ஸை பாதுகாக்க வேண்டிய கலெக்டரே பஸ்ஸை கொளுத்தோம்னா கதையை கட்டியா? இல்ல, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கலெக்டர் தான்ல. உங்களுக்கு இல்ல, ஜனங்களுக்கு. கேடிஆர் கொளுத்துனா கிரிமினல்ல, நான் கொளுத்துனா கலவரம்ல, கேஸே இல்லல்ல. நீங்க சட்டம் கோட்டுன்னு படிச்சவங்க தம்பி. கொளுத்துறதுக்குலாம் ஒரு தில்லு வேணும்ல. எங்க கொளுத்துங்க பார்க்கலாம். நான் கான்வென்ட்ல படிச்சுட்டு வந்த கலெக்டர் இல்ல, கார்ப்பரேஷன் ஸ்கூல். புரிஞ்சாமல பஸ் எடுங்க. இவர் கலெக்டர் இல்ல, கெந்தகம்.
ஏல எல்லா பஸ்ஸும் எடுங்கல. வந்து கேன்சல்ல. வந்து கேன்சல்ல. வந்து கேன்சல்ல. வந்து கேன்சல்ல. வந்து கேன்சல்ல. தெய்வமே, பந்த கலெக்டர் முறியடிச்சிட்டான். கடையெல்லாம் திறந்துட்டாங்க, பஸ் எல்லாம் ஓடுது. முதல் செங்கலை பேத்திருக்கிறீங்க, அதனால அவன் பயங்கர கோவத்துல இருக்கான். அவன் வீட்டுல தப்பான ஆளுங்க நடமாட்டம் அதிகமா இருக்கு. அவன் ஏதோ பெருசா தப்பு பண்ண போறான், அதுக்குள்ள நீங்க அவனை தடுத்துடணும். தடுக்கிற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு, ஒடுக்கணும். அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அவனை ஒடுக்கணும். அதை பத்தி டிஸ்கஸ் செய்யத்தான் இந்த மீட்டிங். ஏதோ தீவிரவாதிங்க மாதிரி ரகசிய மீட்டிங் நமக்கு. சார், போலீஸ் வச்சு திடீர்னு ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணலாமா? போலீஸா? இங்க நிறைய போலீஸ் கவர்மெண்ட் சம்பளத்தை நம்பி இல்ல, கேடிஆர் மாதிரி ஆளுங்க கொடுக்கறத நம்பித்தான் இருக்காங்க. அதனால யாரையும் நம்ப முடியாது. ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதும். யோசிங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க ப்ளீஸ். என்னத்த அப்படி பாக்குறீங்க? மசாலா பக்குவமா இருக்கிறியான்னு பாக்குறேன். புதுசா வேலைக்கு வந்திருக்கேல்ல, உன் பவுசன்னு பார்க்க வேண்டாமா? உத்து உத்து பார்த்தாலும் குத்தம் பார்க்க முடியாதியா. இந்த வள்ளியோட கைப்பக்குவத்தை வாடிப்பட்டியில வந்து கேட்டு பாருங்க, வாயடைச்சு போயிருவீங்க. அப்படியா? டேய் சுப்பு, அந்த காடையை பரட்டி போடுறா, திஞ்சிர போகுது. அது சரி, எங்க தங்கி இருக்க? அரசரடியில தான். இம்பிட்டு சொல்ற உன்னை. என்னது? அடம்புல மேஸ்திரி, கடல் எண்ணெய் எங்க இருக்கு? எல்லா எண்ணெயும் எடுத்துக்க புள்ள, ஸ்டோர் ரூம்ல இருக்கு. ஸ்டோர் ரூம் எங்க இருக்கு? என்ன புள்ள இம்பிட்டு வேகமா இருக்கா? எவனாச்சும் பார்த்தானா என்ன போட்டு தள்ளிடுவேன். எல்லாம் சாயங்காலம் வச்சுப்போம். இந்த வீட்டுக்குள்ள ஏதோ தப்பான மூச்சு காத்து வீசுத. போய் யாருன்னு தெரியுங்கடா. போங்க போ.
யார் அனுப்புனான்னு தெரியலையே. இந்த எவிடன்ஸ் போதும் அவனை டோட்டலா ஃப்ரேம் பண்ண. ஹலோ சார், நான் சுஷீலா கேடிஆர் வீட்ல இருந்து பேசுறேன். நான் அனுப்பிச்ச எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சதா? ஏய் சுஷி, நீயா? நீ எப்படி எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா? தேங்க்யூ சுஷி. ஏய், நீ ரொம்ப ரிஸ்கான பிளேஸ்ல இருக்க, பி கேர்ஃபுல். சார், நீங்க உடனே கிளம்பி வாங்க. கேடிஆர் அரெஸ்ட் பண்ண எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நீ பத்திரமா வந்து சேரு. அவன் அடுத்த நிமிஷம் அரெஸ்ட் பண்ணி அடிச்சு இழுத்துட்டு வரேன். சார், பாப்பா 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 எப்படி உடிக்குது பாருடா. தம்பி வா 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 வா. பாப்பா கூப்பிடுதுல்ல. இங்க பாரு, அவ அனுப்புல பேப்பர்ல ஒண்ணும் மிஸ் ஆகாம கொண்டு வந்துரு. இல்லனா ஒரு வீடியோ கேமரா எடுத்துட்டு வா. நம்ம பயல ரொம்ப நாளா வெள்ளத்தோடு வேணும் வெள்ளத்தோடு வேணும் கேட்டுக்கிட்டே இருந்தானுவ. இப்ப அவளுக்கு கறி விருந்துதே. டே பாப்பா இடுப்ப கிள்ளுடா. ஏய் அடங்குடா. உனக்கு வேவு பார்த்தவளுக்காக வேதனை பண்றியா? அவளை விட்டு இல்லன்னா நாசம் ஆயிடுவ. இப்ப இவ நாசமா போறாடா. நீ என்னென்ன கேஸ் போட்டிருக்கியோ அதோட இன்னொரு கேஸ் சேர்த்துக்க. ரேப்பிங் கேஸ். சும்மா சுருங்குடா. 250 வருஷ பாரம்பரியம்டா. மன்னர் காலத்துல இருந்து எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்னு ஆட்டிருவியா நீ? அவ்வளவு சீக்கிரம் ஆட்டிருவியா நீ? எத்தனை பேரை பார்த்தவனா? என்னை எதிர்த்தவனே சாம்பலா கூட மிஞ்ச கூடாது நினைக்கிறவன்டான்னா என் நெஞ்சில மிதிக்கிறியா நீ? வா 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 பேப்பரோட வா. நான் துப்பாக்கியோட காத்துக்கிட்டு இருக்கேன். என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். சுஷிலா, 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 சுஷிலா. ஐயா ஐயா, என்னையா எங்க போனீங்க? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயா ஐயா, என்ன கொஞ்சம் பாருங்கய்யா. ஐயா காணுமே. எங்கயா? இங்கதானே இருந்தாரு. ஐயா 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 ஐயா, எங்க போனாரு தெரியலையே. சார், ஐயா ஐயா. ஐயா, துப்பாக்கி எடுத்துட்டு எங்கயா போறீங்க? அந்த கேடிஆரை முடிச்சிரண்டா. கேடிஆர் வீட்டுல கலெக்டர் அந்த பொண்ணை கத்தியால வெட்டி கொண்டதை என் கண்ணால பார்த்தேங்க. இதாங்க நடந்த உண்மை. இந்த உண்மையை எங்க சொல்ல சொன்னாலும் நான் வந்து சொல்லுவேங்க. நல்ல வேலைங்க, எங்க ஐயா செஞ்ச தர்மத்தால தான் எங்க ஐயாவும் நாங்களும் இன்னைக்கு தப்பி பொழைச்சாங்க. கலெக்டர் அந்த பொண்ணை கத்தியால குத்துனதை என் கண்ணார பாத்தீங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள நடந்த தகராறுல அவர் அந்த பொண்ணை தீ வச்சு கொளுத்தி விட்டாருங்க. இந்த உண்மையை நான் எங்கிட்ட வேணாலும் சொல்லுவாங்க. பாத்தீங்கல்ல, பத்திரிக்கை போலீஸ் எல்லாம் கேடிஆருக்கு சப்போர்ட்டா நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு சொல்லுது. கண்ணால பார்த்த சாட்சின்னு அவங்க ஆளுங்களே செட்டப் பண்ணி நீங்க தான் கொலை பண்ணேன்னு நம்ப வச்சுட்டாங்க. எல்லா மீடியாவும் கேடிஆர் கையில தான் இருக்கு. நீங்க நிரபராதின்னு எப்படி எங்க போய் நிரூபிக்க போறீங்க? இதை நாம சரி பண்ண கொஞ்சம் டைம் தேவைப்படும். அது வரைக்கும் நீங்க தலைமறைவா இருக்கிறது தான் நல்லது. நீங்க பயப்படாதீங்க. கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் நான் பாத்துக்கிறேன். அப்போ அந்த கேடிஆர் கிரிமினல் அப்படியே விட்டுட்டு போக சொல்றீங்களா? விட்டுருங்கன்னு சொல்லல, இப்போதைக்கு வேண்டான்னு தான் சொல்றேன். நான் நிரபராதின்னு நிரூபிக்க ஆதாரம் வேணும். அதை கண்டுபிடிக்க கொஞ்ச நாள் ஆகும். அதே சமயம் உங்க குடும்பத்தையும் காப்பாற்றணும். அதுக்காக தான் சுஷீலாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்க குடும்பத்தோட வந்து சேர்ந்தோம். சுஷீலாவோட ஸ்தானத்திலேருந்து எல்லாமே பண்ண. என்ன செஞ்சாலும் அவன் இழப்பை ஈடு செய்ய முடியாது. உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வந்தப்ப எல்லாம் முடியாம போச்சு.
இப்போ பாரம் குறைஞ்சிருச்சுமா. அழாதீங்கம்மா. போதும்பா, அம்மா அம்மான்னு சொல்லி என்ன கொல்லாத. இல்லம்மா, எப்பவுமே நீங்க எனக்கு அம்மா தான், நான் உங்களுக்கு மகன் தான். ஏன்பா, நான் உனக்கு கேட்பேன், செய்வியா? சொல்லுங்கம்மா. சுசீலாவோட சாவுக்கு ஒரு அர்த்தம் வேணும். மறுபடியும் நீ கலெக்டர் ஆகணும். அந்த கொலகார பாவிய. அது நடக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்கு. என் பேர் குமாரசாமி. கேடிஆருக்கு எல்லா விதத்திலும் நான் தான் உடந்தையா இருந்தேன். கலாச்சாரம் காய்ச்சினது, பெட்ரோலில் கலப்படம் பண்ணது, போதைப் பொருள் கடத்தினது, போலி மருந்துகள்லாம் தயார் பண்ணது எல்லாமே நான் தான். எல்லாமே கேடிஆருக்காக தான் நான் பண்ணேன். அவருக்கு எல்லா விதத்துலையும் நம்பிக்கையாக நான் தான் கூட இருக்கேன். அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் அடித்து உடச்சது எல்லாமே நாங்கள் தான். அந்த கேட்க வந்த ஆளுங்களாம் வெட்டி வைகத்தில் போட்டோம். எல்லாத்துக்கும் உடந்தையாக நான் தான் இருந்தேன். எல்லாத்தையும் கேடிஆருக்காக தான் நான் பண்ணேன். என் பேர் பாண்டியன். கேடிஆருக்கு ஆதரவாக 10 கொலை பண்ணி அதில் 5 பேர் தலையை வெட்டி ஆற்றுல வீசினவனும் நான் தான். அவருக்கு ஆதரவாக போலி மருந்து தயாரித்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அது மூலமாக ஒரு 50 பேர் செத்துருக்காங்க. அது காரணமும் நான் தான். சத்துணவு கூடங்களுக்கு நாங்கள் அனுப்பின கலப்பட எண்ணெய் சாப்பிட்டு 20 குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. அது காரணமும் நான் தான். இது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் தேடி வந்த கலெக்டர் PA சுசிலாவை கேடிஆர் வீட்டில் வச்சு எரிச்சதும் நான் தான். கேடிஆர் சொல்லித்தான் தலைமறைவாக இந்த ஊரில் ஒளிஞ்சிருந்தேன். என் பேர் சங்கிலி. எல்லா ஃபேக்ட்ரியும் என் பேரில் தான் இருக்குது. நான் கேடிஆர் தான் ஓனர். நான் அவருடைய பினாமி. நான் குற்றவாளி இல்லைன்னு ஆதாரத்தோட நிரூபிக்கத்தான் இவ்வளோ நாள் தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ குற்றவாளிகளே அவங்க வாயால் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஒரு முதலமைச்சராக இனிமேல் நீங்கள் தான் முடிவாக சொல்லணும். மிஸ்டர் மதுரவேல், இவனுங்களை மாதிரி இருக்கிற மற்றவங்க மேலேயும் நீங்கள் என்ன ஆக்ஷன் வேணும்னாலும் எடுக்கலாம் ஆஸ் ஏ கலெக்டரா. தேங்க்யூ சார்.